அக்பர் பாதுஷா. அக்பருடைய ஆட்சி காலத்தில் எந்தவித வேறுபாடுகளும் இல்லாமல் அனைத்து சமயத்தினரையும் ஒன்று போல வரவேற்று எல்லோருக்கும் சிறப்பு செய்து வந்தார் அக்பர். ஒரு நாள் எல்லோருக்கும் நல்ல விருந்து கொடுக்க ஏற்பாடு செய்தார். அனைத்து மக்களும் அண்டை அயலில் இருப்பவர்கள் கூட அரண்மனையை நோக்கி வந்தார்கள். அந்த பெரிய கூட்டத்திற்கு நடுவிலே ஒரு பெரியவர் ஞானி மகான் இருந்தார். எல்லோரும் அக்பர் பாதுஷா வாழ்க, அவருடைய ஆட்சி மேன்மேலும் சிறக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு உணவை அருந்த ஆரம்பித்தார்கள். அப்போ வேகமாக அக்பர் அந்த நடுவிலே இருக்கிற மனிதன் மட்டும் ஒன்றுமே சொல்லவில்லை. அவனை என்னிடம் இழுத்து வாருங்கள் என்று சொல்லுகின்றார். காவலர்கள் போய் அவரை அழைத்து கொண்டு வருகின்றார்கள். அப்போ நரஸ்துதிக்கு மயங்கிய அந்த மன்னர் அக்பர் பாதுஷா அக்பர் வாழ்க என்று சொல்லாமல் நான் அளிக்கும் உணவில் நீ கை வைக்கக்கூடாது என்று சொல்லுகின்றார். அந்த பெரியவர் எதுவுமே பதில் சொல்லாமல் கிளம்பி விடுகின்றார். அவனுக்கு அவ்வளவு திமிராக இருந்தால், பேச மாட்டேன் என்று பிடிவாதம் செய்தால் அவனை அரண்மனையை விட்டு துரத்தி விடுங்கள் என்று பாதுஷாவும் ஆணையிடுகின்றார். இந்த பெரியவர் எதுவுமே பதில் கூறாமல் வெளியேறி விடுகின்றார். அன்று இரவு அக்பர் பாதுஷாவுக்கு உறக்கமே வரவில்லை. அந்த பெரியவரை அழைத்து தான் பேசியதும் அவருடைய முகத்திலே இம்மி அளவு கூட எந்த சலனமும் சஞ்சலமும் வேதனையும் இல்லாமல் அவர் திரும்பி சென்ற காட்சியும் மீண்டும் மீண்டும் தோன்றுகிறது. அப்பொழுது அசரீரியாக ஒரு குரல் கேட்கின்றது. பாதுஷாவே, இந்த உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இருக்கின்றார்கள். சிலர் பொண்ணுக்காகவும் பொருளுக்காகவும் என்னை துதிக்கின்றார்கள். சிலர் உண்மையான அன்பு கொண்டவர்கள், பக்தி கொண்டவர்கள், இறைவனுடைய திருவடியை மட்டும் அடைய வேண்டும் என்று துதிக்கின்றார்கள். சிலர் கோயில் பக்கமே வருவதில்லை. அவர்களுக்கு இருக்கின்ற வேலைகளுக்கு நடுவிலே இறைவனை எண்ணி பார்ப்பது கூட இடம் இல்லை. சிலர் நேர் எதிராக இருக்கின்றார்கள். இறைவனே இல்லை, கடவுளுக்கு கண்ணே இல்லை, எனக்கு மட்டும் இத்தனை கஷ்டங்களை கொடுக்கின்றார் என்று பேசுகின்றார்கள். சிலர் எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை இகழ்ந்து சொல்லுகின்றார்கள். கடவுளே கிடையாது என்று நாஸ்திகவாதம் பேசுகின்றார்கள். இப்படி எத்தனையோ தரப்பட்ட மனிதர்கள் இருக்கின்றார்கள். என்னை பற்றி தெரியாதவர்களும் இருக்கின்றார்கள். கோயில் வழிபாடு, இறைவன், இறை நம்பிக்கை இதெல்லாம் தெரியாதவர்களும் இருக்கின்றார்கள். இப்படி எத்தனை பேர் இருந்தாலும் உலகத்திலே அத்தனை பேருக்கும் அன்றாடம் ஒரு வேளை தவறாமல் உணவளித்து கொண்டிருக்கின்றேன். உன்னை ஒருவர் அக்பர் பாதுஷா வாழ்க என்று சொல்லவில்லை என்பதற்காக அவருக்கு உணவு கொடுக்காமல் அனுப்பிவிட்டாயே, நஷ்டம் உனக்குத்தான். அவர் மிகப்பெரிய மகான். உன்னை போற்று உன்னுடைய புகழை சொல்ல வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது என்று சொல்லுகின்றார். அக்பர் பாதுஷா கடவுளுடைய ஒலிதான் இது என்று தெரிந்து கொண்டு அப்படியே பயந்து போய் விடுகின்றார். அடுத்த நாள் காலையிலே காவலர்களை அழைத்து நேற்று விரட்டி அடிக்கப்பட்ட அந்த பெரியவரை
எங்கிருந்தாவது கண்டுபிடித்து மீண்டும் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகின்றார். காவலர்களும் சுற்றுமுற்றும் அலைந்து திரிந்து பார்த்து அவரை கண்டுபிடித்து கொண்டு வருகின்றார்கள். அக்பர் பாதுஷா அந்த மகானுடைய திருவடிகளில் விழுந்து மன்னிப்பு கேட்கின்றார். அப்போ அவர் சிரித்து கொண்டே அந்த மகான் சொல்லுகின்றார், என்னிடம் நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமில்லை. எங்களை போன்ற இறைவனோடு இரண்டர கலந்த நிலையில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இறை சிந்தனையில் இருக்கும் எங்களுக்கு உன்னை போன்றவர்களை போற்ற வேண்டிய அவசியம் கிடையாது என்று சொல்லுகின்றார். அதோடு நீ செய்த பூர்வ ஜென்ம புண்ணியம், இறைவனுடைய குரலை உன்னால் கேட்க முடிந்திருக்கின்றது, அந்த அளவிற்கு நீ சிறப்பு பெற்றிருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். அத்தோடு அவர் பாதுஷாவினுடைய அந்த அழைப்பை ஏற்று வந்தவர் மீண்டும் திரும்பி சென்று விடுகின்றார். இந்த கதையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது, இறைவனை எப்பொழுதும் போற்ற வேண்டும். சாதாரண மனிதர்களை அவர்கள் வகிக்கின்ற பதவிக்காக அல்லது அவர்கள் எடுத்திருக்கின்ற பண மதிப்பிற்காக ஒருவரை போற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. படைத்தவன் எல்லா மக்களையும் பார்த்து கொள்கின்றான். யார் யாருக்கு எந்த நேரத்தில் எது தேவையோ அதை படி அளந்து கொடுக்கின்றான். படி அளந்த பெருமாள் என்றே போற்றப்படுகின்றார் திருமால். அப்படி இருக்கும் பொழுது சாமானியப்பட்ட மனிதர்களை நாம் துதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தெரிந்து கொள்கின்றோம். எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய கிருபையினாலேயும் ஆசீர்வாதத்தினாலேயும் அவருடைய அருளாலேயும் நாமும் இறைவனை மட்டுமே சார்ந்திருப்பவர்களாக இருக்க பழகி கொள்ள வேண்டும். இந்த இனிய புத்தாண்டில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, அருளை இறைவன் எல்லோருக்கும் அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.